வணக்கம். இன்னைக்கு ஒரு ஜீவ சமாதி இருக்கிற ஒரு இடத்த பத்தி தாங்க நான் சொல்லப் போறேன். இந்த ஜீவ சமாதியில 2 சித்தர்கள் இருக்கிறாங்க. குழந்தைவேல் சித்தர், முத்தையா சித்தர்ன்ட்டு. குழந்தைவேல் சித்தர் தான் குருங்க இங்க. அவருடைய சீடர் தான் முத்தையா சித்தர். இவங்க 2 பேருமே ஜீவ சமாதி அடைஞ்சவங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னா, சித்திரகுளத்துக்கு பக்கத்திலே இருக்குங்க. மயிலாப்பூரு. இந்த இடத்துக்கு நான் எதர்ச்சியா வந்தேங்க. ரொம்ப வருஷமா வரணும்னு நானு பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னால வர முடியல. ஒரு 2 நாள் முன்னாடி வந்திருந்தேன். ரொம்ப அழகான கோயில், அமைதியான கோயில், ரொம்ப அற்புதங்கள் நடத்துற கோயிலுங்க. அந்த சித்தர்கள் 2 பேருமே இங்க சமாதி நிலையில இருந்தாலும், மக்கள் யாரெல்லாம் வராங்களோ, அவங்களுக்கு அங்க நின்னு ஆசிர்வதிக்கிறாங்க. இந்த கோயில்ல வியாழன் வியாழன் நம்ப ஏதாவது வேண்டிக்கிட்டு விளக்கேத்தலாங்க. அது 8 வாரம் இல்ல 9 வாரத்தில நம்ப வேண்டுன விஷயம் நிறைவேறும்ன்ட்டு இங்க ஒரு ஐதீகம் இருக்கு. ஐயா கிட்ட நம்ப என்ன வேண்டுறோமோ, அங்க இருக்கிற கோயில்ல இருக்கிற ஆட்கள் கிட்ட நம்ப எதர்ச்சியா பேசுற நேரத்தில அதுக்கு ஒரு சொல்யூஷன் இன்ஸ்டன்ட்டா ஐயா கொடுக்குறாரு. நான் இன்னைக்கு அப்படிதான் வேண்டுனேங்க. அதுக்கேத்த மாதிரி என்னுடைய வேண்டுதலுக்கு இணங்க, என்னுடைய கேள்விக்கு அங்க இருக்கிறவங்க எனக்கு ஒரு பதிலா சொல்றாங்க. அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. இப்ப நீங்க பார்த்துட்டுருக்க நந்தி சிலைய பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் முத்தையா சித்தருடைய சமாதி. அவர நல்லா வேண்டிக்கோங்க. இது நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு சமாதி கோயிலுங்க. இத காண கண் கொள்ளாதுங்க. ரொம்ப அதிசயமான கோயில். எனக்கு ரொம்ப வைப்ரேஷன்ஸ் இங்க கிடைச்சதுங்க. இப்ப நீங்க பார்த்துட்ருக்கிற மூலவர் குழந்தைவேல் சுவாமிகளுடைய சமாதி. மேல சிவபெருமானுடைய லிங்கத்த பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்கங்க. இங்க நம்ம வேண்டுறதெல்லாம் நடக்கும். நியாயமான வேண்டுதல உடனே ஐயா நிறைவேத்தி வைக்கிறாரு. ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுங்க. இந்த கோயில்ல நான் காலடி வச்சோனே எனக்கு நிறைய வைப்ரேஷன் தெரிஞ்சது. எத்தனையோ கோயில் குளம் ஏறி இருக்கிறேங்க நானு. ஆனா எனக்கு அந்த வைப்ரேஷன் எங்கேயுமே கிடைச்சதில்ல. ஒரு ஆச்சரியமான கோயில். எனக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த கோயில்ல பசுமடங்கள் இருக்கு. ஒரு 10 பசுக்கள் மெயின்டெயின் பண்றாங்க அவங்க. நம்ப கீரைகள், வாழைப்பழம் அதெல்லாம் குடுக்கலாம். வைக்கோலும் விக்கிறாங்க. நம்ம வாங்கி குடுக்கலாம். சித்திரை மாசம் வளர்பிறையில குழந்தைவேல் சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சாருங்க. முத்தையா சுவாமிகள் தேய்பிறை அன்னைக்கு அவர் ஜீவசமாதி அடைஞ்சாருங்க. இந்த கோயில்ல பூச நட்சத்திரம் அன்னைக்கும், பௌர்ணமி அன்னைக்கும், அமாவாசை அன்னைக்கும் தலா 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு கல்யாண நாளோ, பிறந்த நாளோ, இல்லை நம்ம வீட்டில் இறந்தவங்களுடைய திவசமோ நம்ம அன்னதானம் பண்ணணும்னு நினச்சா இந்த கோயிலில் பணம் கட்டிட்டு அந்த 100 பேருக்கு நம்ம தாராளம் அன்னதானம் பண்ணலாங்க. இந்த கோயிலில் வர பக்தர்களுக்கு நோய் தீருதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இந்த சமாதி கோயிலுக்கு நீங்கள் எல்லாரும் பயனடையணும்னு கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.